நாகப்பட்டினத்தில் உள்ள வேளாங்கண்ணியில் அமைந்துள்ளது தான் இந்த அன்னை வேளாங்கண்ணி ஆலயம். இந்த ஆலயத்திற்கு சென்று அன்னையை தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு சமீபத்தில் கிடச்சிது. இதை கிழக்கின் லூர்து அப்படின்னு இந்த கோவிலை சொல்கிறாங்க. இது ஒரு புனித யாத்திரை மையம். 16ஆம் நூற்றாண்டில் ஒரு 3 அற்புதங்கள் நடந்தது அன்னையினுடைய கருணையினால். அதற்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த ஆலயம். இந்த ஆலயத்துக்கு ஆண்டுக்கு தோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கே வந்துட்டு போகிறாங்க, தினமுமே வந்துட்டு போகிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இதாவது மாதா காட்சி தந்ததுடைய நினைவாகவும் போர்ச்சுகீசிய மாலுமிகளை புயலில் இருந்து காப்பாற்றியதன் நன்றி கடனாகவும் இந்த ஆலயம் எழுப்பப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய கட்டிடக்கலை அமைப்பு பார்த்திங்கன்னா பிரான்ஸ் நாட்டுடைய லூர்து நகரில் இருக்கிற தேவாலயத்தை மாதிரியே கோதிக் கட்டிடக்கலையில் இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு. ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 29 செப்டம்பர் 8 வரை 10 நாள் திருவிழா மற்றும் ஆடம்பர தேர் பவனி இந்த கோவிலில் ரொம்பவும் விசேஷம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினத்துலேருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவிலும், காரைக்காலிலிருந்து தெற்கே 26 கிலோமீட்டர் தொலைவிலும் வங்காள விரிகுடா கடற்கரையில் அமைஞ்சிருக்கு. ஒரு அழகான அற்புதமான ஒரு ஆலயம் இது. வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக போய் ஒரு தடவை அன்னையை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அவ்வளோ அழகான கோவில் இந்த அன்னை வேளாங்கண்ணி கோவில் நாகப்பட்டினம். ஜாதி, மதம், இனம் இந்த எந்த வேறுபாடும் இல்லாமல் எல்லாரும் தரிசனம் செஞ்சுவிட்டு போகிற ஒரு அற்புதமான கோவில் தான் இந்த அன்னை வேளாங்கண்ணி ஆலயம்.